இது ரொம்பவே சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண ஒரு மூமெண்ட். அத தான் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ண போறேன். உதி அபிஷேகம் ஆரம்பிக்கும்போது எனக்கு அவருக்கு ருத்ராட்சம் போடணும் சுவாமிக்கு அப்படின்னு ரொம்ப ஆசை. பெரிய பெரிய ருத்ராட்சம் நம்ம சுவாமியோ சின்ன ஸ்வரூபம். அவரோட ரூபத்துக்கு ஏத்த மாரி போட்டா தானே அழகா இருக்கும்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை போனபோது தேடி புடிச்சுண்டு ஒரு 18 ருத்ராட்சம் குட்டி குட்டியா இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்து நான் அவருக்கு போட்டேன். அப்போ அந்த டைம்ல வந்து கல்பனாஜி என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் அத சொன்னேன். ரொம்ப பிடிச்சு நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. நான் ருத்ராட்சம் வாங்கி தரேன் ஐயா. நான் அவள் இருக்கிறது ஃபாரின் ஆக்சுவலாக. அவள் எப்படி வாங்குவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படின்னு தெரியாது. ஆனால் சந்தன மாலை ஸ்படிக மாலையோட சேர்ந்து ருத்ராட்சம் குட்டி குட்டியாக வந்தது. அதை தான் உத்தி அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அலங்காரத்தில் நான் அவருக்கு போடுறேன். ஃபுல்லாக விநாயகர் அதை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது ஒன்று. நம்ம இந்த ஹரிஹர புத்திர யாகத்துக்காக கோயிலுக்கு போய் பேச போகிறேன்னு சொன்ன அன்னைக்கு குங்குமம் அப்படியே கொட்டித்துன்னு சொன்னேன் இல்லையா. ஆக்சுவலாக நான் அதை வந்து அந்த பட்டு துணி போட்டு மூடி வச்சுருந்தேன். அது மேலே திருச்சி ஃபுல்லாக குங்கும அர்ச்சனையும் நடந்திருந்தது. இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது ரியலியா மிராக்குலஸ். சுவாமி அவ்வளோ அழகாக அதை அக்செப்ட் பண்ணிட்டார்னு தான் அர்த்தம். அதனால தான் லேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவை கொடுக்கறதுக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஷேர் வித் யூ ஆல் திஸ். அவ்வளோ அழகாக நான் பட்டு துணியில் மூடி வச்சுருக்கேன். அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருந்தது ஆக்சுவலாக குங்குமம். சுவாமி அப்போவே அதெல்லாம் நான் சுத்தப்படுத்தினதெல்லாம் பத்தலை, நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவரே சுத்தப்படுத்தின்ட்டார் போல் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணித்து. பட் அந்த ஷார்ட்டை நான் எடுத்து வைக்கலை, இல்லைன்னா அதையும் கொடுத்துருப்பேன். பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்திருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கலெக்ஷன் யூ கிவன். பாபா பிளஸ் யூ ஃபார் எவர் கல்பனாஜி. இப்போ அவள் என்னென்ன அனுப்பியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாமா? சாய்ராமா, சாய்ராமோட டைரி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக இருக்குது. ஃபோட்டோ பாருங்கள் ஃப்ரண்ட்டில். இந்த மாதிரி டைரி ஒன்று பாருங்கள். ருத்ராட்சம் தெரியறதா உங்களுக்கு? ருத்ராட்சம் பெருசாகவே இருக்குது. இதில் எவ்வளோ மணி நான் இன்னும் கால்குலேட் பண்ணல. திஸ் இஸ் ஸ்பட்டிகம். இது எதிர்பார்க்கலே. ரொம்ப அழகாக இருக்குது ஸ்பட்டிகம். அண்ட் இது சந்தனமாய் சாண்டில்வுட்டுன்னு நினைக்கிறேன். ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம். அதுக்கப்புறம் அவளோட கார்டு ஒன்று வச்சுருக்கா இதில். இங்கே தான் நீங்கள் புக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ அழகான கலெக்ஷன். அதான் பட்டு துணியில் விரித்து வச்சுருக்கேன் சுவாமியோட இடத்துல. இப்போ பாருங்க, விநாயகர் எறும்பு வேறு வந்துட்டு போகிறது இங்கே பக்கத்தில். என்னன்னு தெரியல. ஓகே, சுவாமி ரூமில் தான் வச்சுருக்கேன். சுவாமி இன்றைக்கி இப்படி தான் அழகாக இருக்கார் இல்லையா. இன்றைக்கி ஊதா 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 பூவில் உட்காண்டிருக்கார் அழகாக. ஏன்னா இன்றைக்கி ஒரு சின்ன குழந்தை, அதோட அனுஷ நட்சத்திரம் இன்றைக்கி. அவளுக்கு வயலட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். பர்பிள்னு சொல்லிட்டு இருப்பாள். அதனால் அந்த மாதிரியே அவர் அலங்காரம் பண்ணி அந்த குழந்தைக்கு எடுத்து அனுப்பினேன். ரொம்ப ஹாப்பியாக எடுத்தது. அதை தேடி பிடிக்கிறதுக்குள்ளே அந்த பூ கிடைக்கவே இல்லை. எங்கெங்கேயோ தேடி எடுத்தோம். ஸோ முருகன், நம்ம துவாரகமாயி சாய் இப்படி தான் வச்சுருக்கு. நல்லா தரிசனம் பண்ணுவோம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். தேங்க்யூ சாயி. ஓம் சாய்ராம். பாபா பிளஸ் யூ ஆல்வேஸ்.